அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் லேப் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைந்துள்ள பள்ளிகளில் இணைய வசதியை ஏற்படுத்திய போது நிறுவல் கட்டணம் செலுத்திய விவரத்தினை எம்எஸ் வலைப்பக்கத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் லாக்கர் ப்ரௌசர்ல எம்எஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம்ல உங்க ஸ்கூலுக்குரிய யூனிடைஸ் கூடயும் அடுத்ததா பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஸ்கூல் மெனுவை கிளிக் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெட்டிங் கீழே இருக்கிற டெக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீடைல்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூலுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்த டீடைல்ஸை ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். ஒன் டைம் சார்ஜ் டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுக்கு அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஹெட்டிங் கீழே இருக்க ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இங்க செலக்ட்ல இருக்க டவுனரை கிளிக் பண்ணி உங்க ஸ்கூலுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒன் டைம் சார்ஜ் அல்லது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நோ கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அடுத்ததா இருக்கிற நிறுவல் கட்டணம் செலுத்திய நிறுவனத்தின் பெயர்ல உங்க ஸ்கூலுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்திருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கொடுத்திருக்க சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாம நீங்க வேற ஏதாவது கனெக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் கோடையும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்த லேண்ட்லைன் நம்பரையும் இங்க டைப் பண்ணிக்கோங்க. தென் எவ்வளவு பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பே பண்ண டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற சூஸ் ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க ஜிஎஸ்டி பில்லை இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் ஷோ ஆகும். தென் இங்க இருக்கு டவுனரா கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றி.